படம் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் சின்ன லேக் இருந்தது. மே ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக நல்லா இருந்துச்சு படம். மேக்கிங் வைஸாக சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் என்ன, சோஷியல் மீடியா கண்டென்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதோட டைம் செலவு பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, பரவாயில்ல. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். டெபியூட் மாதிரியே தெரில, நல்லா இருந்துச்சு மியூசிக் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேகு. வேறு எங்கேயோ கதையை விட்டு வெளில போன மாதிரி தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் பார்த்தா ஃபுல்லாக புரியும். ஒரு மாதிரி நான் லீனியராக போயிருக்க மாதிரி. மற்றபடி படத்தில் லேக் அந்தளவுக்கு லேக்லாம் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து சொல்லணுன்னா மியூசிக் என்னோட நண்பன் சாய் சுந்தர் பின்னி எடுத்திருக்கேன். நான் அவனை கலாய்ச்சிக்கிட்டே இருப்போம். இது மியூசிக் போடும்போது அவனை சும்மா இது என்னடா நல்லாவே இல்லை, இது என்னடா அந்த படத்தில் இருக்க மாதிரி இருக்குது, இது என்னடா இந்த படத்தில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டே இருப்போம். ஆனால் இப்போ பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸு நல்லா இருக்குது. ப்ரௌட் ஆஃப் யூடா சாய். மற்றபடி அறிவு ப்ரோ பின்னி எடுத்திருக்காரு. டைரக்டர் அறிவு ப்ரோ எல்லாமே புதுமுகம். அதுக்கப்புறம் எம்கேஆர் அண்ணன், இந்த ப்ரோ ஹீரோ நடிச்சிருக்கார்ல அங்காடி தெரு மகேஷ் அவர். அதுக்கப்புறம் குணாண்ண, எல்லாருமே நல்லா ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கணேஷ் ப்ரோ நீங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி எனக்கு சுத்தமாக புரியலை. எப்படிரா போகுது இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போகுது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் லேக் இல்லை, புரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் படம் நீங்கள் செகண்ட் ஹாஃப் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். படம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது ஒரு யூடியூபர்ஸ் அந்த மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கான ஒரு கதை. யூடியூப்பை பார்த்து எப்படி கெட்டு போகிறாங்க, யூடியூப்பை பார்த்து எப்படிலாம் இதுவாகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கதை. நல்லா இருக்குது, எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். இருக்குது. ஒரு டெபியூட்டன் டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் கதை. டெபியூட்டன் டைரக்டர்ஸ் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் அந்த ப்ராப்பராக எடுக்க மாட்டாங்க, நிறைய பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியாதுன்ற மாதிரி. இவர் அவரோட கண்டென்ட்டை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி என்ன சொல்ல வந்தாரோ அதை ஒரு 90% கிட்ட சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்சம் மேக்கிங்காகவோ மற்றபடி கேஸ்டிங்ஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் நல்லாவே வந்திருக்கும். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படமாக நல்லா எல்லாருக்குமே வந்திருக்கும். ஆனால் ஒரு லோ பட்ஜெட் படமாக இருக்கிறதுனால இன்னும் நம்மளா மாதிரி ஆட்கள் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் பார்த்தா தான் நிறைய பேர் இந்த மாதிரி படங்கள் எடுக்கும் போது ஊக்க வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா சீரியஸாக ஃபஸ்ட் ஆஃப் உங்களை பார்த்தீங்கன்னா படத்தை அந்த சேர்லேயே அந்த சேரோட எண்டில் உட்கார வைக்கிது. நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா காமெடியும் மிக்ஸ்ட் ஆகி படம் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக முடியுது. மியூசிக் தரமாக இருந்தது. நம்ம ஃப்ரெண்டு தான் மியூசிக் டைரக்டரு. நல்லா ஃபஸ்ட்டு படம் அவருக்கும் இது தான் நல்லா பண்ணியிருக்காரு. தாராளமாக ஃபேமிலியோடு கன்ஃபார்மாக பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் தான் இது எல்லாருமே. சார் படம் படத்தோடைய பேர் தடையதை உடை. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான கதை, அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். மியூசிக் நல்லா இருக்குது சார். மியூசிக் சாய் சுந்தர்னு சார் பண்ணியிருக்காப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. சாங் நல்லா வந்திருக்கு. அதில் நானும் ஒரு சாங் பாடியிருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி போகும் சார். 95 அந்த ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி போகுது. அப்புறம் கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் இப்போ நடப்பில் 2025 இருக்கிற ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு சார். ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். விறுவிறுப்பாக இருக்குது படம். இப்போ தான் பார்த்துட்டு வெளில வர்றோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா எந்த அளவுக்கு ஒவ்வொரு மக்களிட்ட இதுலேயும் பாதிப்பை ஏற்படுத்துது, அது எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் நல்ல விஷயங்களை நல்ல கண்டென்ட்டுகளாக சோசியல் மீடியா இது பண்ணுற யூடியூபர்ஸ் அவங்களாம் நல்ல கண்டென்ட்டுகளை மக்களுக்கு கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி கல்வியேட்ட முக்கியத்துவம் அந்த மாதிரி இதுகளும் கொடுத்துருக்காப்புல. எல்லாம் படத்தில் எல்லாருமே புதுமுகங்களாக இருந்தாலுமே
நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் மியூசிக் டைரக்டரு, எடிட்டர் எல்லாருமே புதுசு தான், அறிமுகமாக இருக்காங்க. டெபியூ ஃபிலிம்னாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, எல்லாருமே பார்க்கலாம் படமாக.